ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவ்வளவு எளிதாக இந்த வராகி அம்மா யாரையும் தேடி போய் குறி சொல்வது கிடையாது. ஆனால் என் அன்பு குழந்தையான நீ நன்றாக வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறாய். உண்மையான உயர்வான சிறந்த பக்தியையும் என் மீது செலுத்துகிறாய். அந்த நம்பிக்கைக்கு பலன் கொடுப்பதற்காக தான் இப்போது உனக்கான நல்ல குறியை சொல்ல வந்திருக்கிறேன் என் செல்லமே. இத்தனை நாட்களாய் நல்லது நடக்க வேண்டும் என நம்பி என்னையே வணங்கிக் கொண்டிருக்கும் உனக்காக இப்போது எல்லா விஷயங்களையும் நல்லவிதமாய் முடித்து தரப்போகிறேன். நீ சிந்திய வியர்வை துளிகளும், நீ செய்த முயற்சியும், நீ பட்ட கஷ்டமும் எல்லாமே இப்போது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கத்தான் போகிறது. நீ வாழ்க்கையில் கற்றதும் பட்ட கஷ்டங்களும் 1 மடங்கு என்றால், இப்போது நீ அனுபவிக்கப் போகும் சந்தோஷமானது 10 மடங்காக இருக்கப் போகிறது என் செல்லமே. வறுமைதான் இனி என் வாழ்க்கை என்றுதானே நினைத்து கொண்டிருந்தாய்? இனி நடக்கப் போகிற விஷயங்களையெல்லாம் பார். இதுவரை அடைந்திராத சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் உச்சத்தையும் உயரத்தையும் நீ தொடப்போகிறாய் என உனக்கான நல்ல குறி சொல்ல நான் வந்து விட்டேன். நான் எவ்வளவோ போராடினேனே அம்மா. ஆனால் ஜான் ஏறினால் முலம் சறுக்குவது போல எல்லா விதத்திலும் நான் கஷ்டங்களை மட்டும்தானே அனுபவித்தேன் என்று என்னிடம் வருத்தப்பட்டு சொன்னாயல்லவா? இதோ இப்போது உன் போராட்டங்கள் எல்லாம் முற்று பெற்று உன் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றுவதற்கான வாய்ப்பை நான் கொடுக்கப் போகிறேன். நேர்மறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நீ போராடிய விஷயங்களெல்லாம் இப்போது வெற்றியை உனக்கு கொடுக்கப் போகிறது என் செல்லமே. உன் வாழ்வில் நீ உயர்வை அடைவதற்கான நேரம் வந்துவிட்டது. நூலருந்த காத்தாடி போல இருந்த உன் வாழ்க்கை என் அருளால் இப்போது வளம் பெறப் போகிறது என் செல்லமே. காலம் கழிந்த பிறகு கவலைப்படுவதால் பயனில்லை. நீ இத்தனை நாட்கள் வீணடித்த காலமும் நேரமும் சேர்ந்து அதற்கான வழியில் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டது. இனிமேல் நீ வாழப்போகும் வாழ்க்கையானது நிச்சயம் அழகானதாய் அர்த்தமுள்ளதாய் இருக்கும். ஏனெனில் நீ இப்போது என்னை நாடி தேடி வந்து வணங்குகிறாய் அல்லவா? சிந்திய காலமும் கழிந்த காலமும் நீ விடுத்த அம்பும் பேசிய பேச்சுக்களும் திரும்ப வரவே வராது. அதனால்தான் இதையெல்லாம் செய்வதற்கு முன்பாக நிதானமாக செய்ய வேண்டும் என சொல்கிறேன். நடந்து முடிந்த விஷயங்களையே மீண்டும் மீண்டும் முணுமுணுத்து கொண்டும், வீட்டுகளில் பிரச்சனையை உண்டாக்கி கொண்டும், மற்றவர்கள் முன்பாக விவாதித்து கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் இருப்பதென்பது மூடத்தனம்தானே. முடிந்தது முடிந்து போயிற்று என அதை அப்படியே விட்டுவிடு. காலம் கண்ணானது, கடமை பொன்னானது. அதை சரியாக செய்வதற்கான வேலைகளை பார். எல்லா வகையிலும் உன்னை ஊக்கப்படுத்தி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் சரியாய் நடக்கும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. உன் மனம் முதலில் பக்குவப்பட்டால்தான் உன் வாழ்க்கை பக்குவமானதாக மாறும். நீ பேசக்கூடிய விஷயங்களும் செய்யக்கூடிய செயல்களும் மிகவும் பக்குவமானதாக இருந்தாலே போதும். எல்லாமே உனக்கு மனநிறைவை கொடுக்கும் வகையில் நல்ல விதத்தில் நடந்து முடியும். நீ உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களில் செய்யக்கூடிய தவறுகளையெல்லாம் இப்போது புரிந்து கொண்டு விட்டாய்தானே. நீ ஒரு காலத்திலும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டுமென யோசித்ததும் கிடையாது, செய்ததும் கிடையாது. என்ன ஒன்று, உன் வாழ்க்கை உன்னை படுத்திய கஷ்டத்தாலும் உனக்கு கொடுத்த துயரங்களாலும் மனம் இறுகி போய் யாராவது எதையாவது செய்துவிட்டால் உடனே கட்டுப்பாடு இல்லாமல் கோபப்பட்டு விடுகிறாய். ஆனால் உன் வாழ்க்கை நிலையில்லாதது எனவும் உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டம் நிறைந்தது எனவும் நினைத்து நினைத்து நீ வருந்துவதை பார்க்கும்போது ஒரு அம்மாவாக என்னால் இதை பொறுக்க முடியவில்லை என் செல்லமே. அதனால்தான் உன்னை துச்சமாக நினைத்தவர்கள் கண் முன்னாலேயே தூக்கி நிறுத்துவதற்கும் தலைத்த வாழை மரம் போல பசுமையாக மாற்றி அமைப்பதற்கும் நானே உனக்கு உதவி செய்ய வந்துவிட்டேன். நான் யாருக்கும் பொதுவாக குறி சொல்வது கிடையாது. ஏன் தெரியுமா? என்னதான் நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் கூட அவரவர்கள் செய்யக்கூடிய பாவமும் புண்ணியமும் தானே அவர்கள் வாழ்க்கையை அவர்களுக்கு மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இப்போதெல்லாம் என் அன்பு பிள்ளையான நீ நான் சொல்வதை பல சமயங்களில் கேட்டு நடக்கிறாய். எங்கே தவறு நடந்துவிடுமோ, நாம் தவறு செய்துவிடக் கூடாதே என உன் மனம் அச்சத்தாலும் 1000 கவலைகளாலும் நிறைந்து மனசலனத்தோடு நீ இருப்பதால் தான் கவலைப்படாதே, கலங்காதே, உனக்கான ஊன்றுகோலாகவும் உனக்கான உறுதுணையாகவும் நான் இருக்கிறேன். நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை கொடுப்பேன் என சொல்லி உன்னை அரவணைத்து ஆசுவாசப்படுத்தி உனக்கான அன்பையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக ஓடிவந்தேன் என் செல்லமே. உன்னை எள்ளி நகையாடி ஏளனமாய் பேசியவர்கள் கண் முன்னாலேயே ஏணி போல உயர்த்தி காட்டப் போகிறேன்.
இனிமேல் உனக்கு பயமோ பதட்டமோ வேண்டவே வேண்டாம் என் செல்லமே. மாற்ற முடியாத உண்மைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உனக்குள் வந்து விட்டது. என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தையும் நான் உனக்கு இப்போதே கொடுத்து விடுகிறேன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துயரங்களை கடந்து வந்து தோல்விகளை எதிர்த்து வெற்றிகளை நீ பெறுவதற்கு நான் உனக்கு உறுதுணையாய் இருப்பேன் என் செல்லமே. திறமையான மனிதர்கள் எப்போதும் எதற்காகவும் யாருக்காகவும் காத்திருக்க மாட்டார்கள். அப்படிதான் நீயும் நல்ல நேரம் வரும், நல்ல காலம் வரும், சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் நமக்கு சாதகமாக அமையும் என எதற்காகவும் காத்திருக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி செய்து வா. ஒரு முயற்சி நிறுத்தப்படும் போது அங்கு நிச்சயமாய் தோல்விதான். ஆனால் முயற்சி தொடரப்படும் போது அது நிச்சயமாய் வெற்றியானதாய் மாறிவிடும் என் செல்லமே. உன்னை ஊக்குவிக்க மட்டும் ஆளிருந்தால் போதும். நீ தேக்கு மரம் கூட விற்கும் அளவுக்கு உயர்ந்த படத்தை பெற்று விடுவாய். அப்படிதான் உன் மனதிற்குள்ளும் நீ பக்குவமான ஆளாக இருக்கப்பார். எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உனக்குள் வந்துவிட்டால் போதும். நிச்சயமாய் உன் மனதை அடக்கி ஆண்டு உயர்வான வாழ்க்கையையும் சிறப்பான வாழ்க்கையையும் நீ பெற்றுவிடுவாய் என் செல்லமே. காற்று அடித்தால்தானே படகுகள் கடலில் நீந்தி செல்ல முடியும். அதுபோலதான் உன் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வருவதால் தான் உன்னால் முன்னோக்கி முன்னேறி செல்ல முடியும் என்பதை புரிந்து, கஷ்டங்களும் கவலைகளும் வேறு எங்கோ எதற்காகவோ வருவதில்லை, அது உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக தான் வருகிறது என்பதை புரிந்து நடந்து கொள். நான் இல்லாமல் உன் வாழ்வில் எந்த திருப்பமும் மாறுதலும் வரப்போவதில்லை. என்னை வணங்கி வரும் உனக்கு நான் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை உண்டாக்கத்தான் போகிறேன். உன் வாழ்க்கை விரைவிலேயே உயர்வை அடையத்தான் போகிறது என் செல்லமே. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்திருப்பவர்களின் உறவுகளை ஒருபோதும் நாடி போகாதே. அவர்கள் எக்காலத்திலும் உனக்கு நல்லது நினைக்கவும் மாட்டார்கள், நல்லது செய்யவும் மாட்டார்கள். அவர்கள் வாயளவில் தான் இனிப்பாய் பேசுவார்களே தவிர அவர்களின் செயலில் ஒன்றுமே நல்லதாக இருக்காது. எந்த மனிதன் இரக்கத்தோடு நடந்து கொள்கிறானோ அவனுக்குள் நானே இருப்பேன். என் பிள்ளையான நீ கனவிலும் யாருக்கும் கெடுதல் நினைக்கவோ வஞ்சனை எண்ணம் கொண்டதோ கிடையாது. அதனால்தான் உனக்கு அருள் செய்து ஆசீர்வதிப்பதற்காக நான் வந்துள்ளேன். நீ எடுத்த இந்த மனித பிறவி என்பது எனக்கு மிகவும் பிடித்த பிள்ளையாக இருந்ததால் தான் உனக்கு கொடுக்கப்பட்டது. நான் உன்னை நிச்சயமாக இந்த மனித ஜென்மத்தில் நல்லபடியாகவே வாழ வைப்பேன் என் செல்லமே. கூடிய விரைவில் வெற்றி உன் மடியில் வந்து விழத்தான் போகிறது. உன் வாழ்க்கையானது பொன்னான வசந்த காலமாக மாறப்போகிறது. வாழ்க்கையில் அடிபட்டு கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு இனி வாழ்நாள் முழுவதும் வெற்றி கைகூடி வரப்போகிறது. கடல் போல கல் இருந்தாலும் அத்தனை கவலைகளையும் தாண்டி வந்து நீ ஜெயிப்பாய். ஏனெனில் உனக்கு உறுதுணையாய் இருப்பது உன் வராகியம்மா நான் தானே. கடலாகவும் கல்லாகவும் இருக்கக்கூடிய உனது கவலைகள் எல்லாம் ஒன்றுமில்லாத தூசியாய் காற்றோடு காற்றாய் பறந்து போகும்படி என்னுடைய அற்புதத்தை நான் செய்வேன். எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் உன் வாழ்க்கையிலிருந்து உன் கண்ணுக்கு தெரியாமலேயே உன்னை விட்டு விலகி போகும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்ததான் போகிறேன் என் செல்லமே. என் ஆசீர்வாதத்தால் இனி உன் வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.